ஹாப்பி ஈவினிங். கேக்குதா? கன்ஃபார்ம் பண்ணுங்க. யா, தேங்க்யூ. ஸோ ஹாப்பி ஈவினிங் எவ்ரி ஒன். நம்ம சூப்பர் 70 சீரீஸ் 2 உடைய டே 3 செஷனுக்கு உங்கள் அனைவரையும் ரொம்ப ஹாப்பியோட வெல்கம் பண்றேன். நான் உங்க ஹோஸ்ட் ஷமீமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. As we all already know, Super 70 is a beautiful learning journey. 70 days, 70 participants, and 70 inspiring books. டெய்லி ஒரு பார்ட்டிசிபென்ட் ஒரு புக்கை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த புக்கில் இருக்கிற ஐடியாஸ், எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் லைஃப் லெசனை நம்ம எல்லாருமே சேர்ந்து கற்றுக்க போகிறோம். இந்த ஜேர்னியை நம்ம புக்ஸ் மட்டும் படிக்கலை, நம்ம திங்கிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணுறோம், நாலேஜை ஷேர் பண்ணுறோம், கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறோம், ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து க்ரோ பண்றோம். ஒரு புக்கு படிக்கிறது ஒரு ஹேபிட், ஆனா அந்த புக்ல கத்துக்கிட்டதை ஷேர் பண்றது ஒரு கான்ட்ரிபியூஷன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ திஸ் பியூட்டிஃபுல் லேர்னிங் ஜேர்னி வித் ஃபுல் எனர்ஜி. நான் டுடே ப்ரெசென்டரை இன்வைட் பண்ணலாமா? இன்னைக்கு நம்மளுடைய ப்ரெசென்டர் மிஸ்டர் ஹெச் அப்பாஸ், ஹூத் ஹூத் கைடன்ஸ் சென்டரோடைய ஃபவுண்டர், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர், life skill trainer and certified mind alchemist and NLP master. கவுன்சிலிங், ட்ரைனிங் மற்றும் பர்சனல் டெவலப்மெண்ட் மூலமா பல பேரோட லைஃப்ல பாசிட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணிட்டு வர ஒரு இன்ஸ்பைரிங் ட்ரைனர். இன்னைக்கு சார் ரிவ்யூ பண்ண போற புக் த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், உலகம் உன்வசம். So without any delay, let's welcome Mr. H. Abbas with a big virtual applause. Sir, over to you. All the very best. Happy evening. வாய்ஸ் கேக்குதா? Yes, sir. வீடியோ நம்ம எல்லோரின் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக கிடைக்கட்டும். வாசிப்பு வறட்சியாகி சார், சாரி ஃபார் இன்டரப்ட். உங்களுடைய மொபைல் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகேவா? எஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாப்பி ஈவினிங். வாசிப்பு வறட்சியான இந்த காலத்துல 70 ட்ரெயினர்களை வாசிக்க வச்சு அதனுடைய விமர்சனங்களை கொடுக்கிற பொழுது ஆடியன்ஸ ஆன்லைன்ல உட்கார வைக்க முடியும்னா அது நமது ஆசானால் தான் முடியும். இப்படி மிக சிறந்த ஆசானை தந்த நம் இறைவனுக்கு எல்லா புகழும். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த எனது மரியாதைக்குரிய ஆசான் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசானோடு பயணிக்கிற NIPR டீம்ஸ் அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு கோஆர்டினேட்டரா இருக்கிற எல்லா ட்ரைனர்ஸ்க்கும் மிக்க நன்றி. வாசிப்பவரால் தான் வரலாறு படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த மால்கம் எக்ஸ் சொல்லுவார். நான் மட்டும் வரலாறு படைச்சா போதாது, என் மாணவர்களோடு சேர்ந்துதான் வரலாறு படைப்பேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நமது ஆசான் துவங்கி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி வரலாறு படைத்து வெற்றி பெற இறைவனிடத்தில் பிரார்த்தித்து துவங்குகிறேன். இன்று விமர்சனத்திற்கு எடுத்துக்கிட்ட
புத்தகம் ஐயா சோமவல்லியப்பன் அவருடைய உலகம் உன் வசம் அப்படின்னு ஒரு புத்தகம். சோமவல்லியப்பன் எங்க கேட்டிருக்கோம்ல, நேற்றைய முன்தினம் சூப்பர் 70 ஃபர்ஸ்ட் டே சிங்க பெண்மணி சர்தாஜ் பேகத்தினுடைய அன்பு மகள் சகோதரி ஷர்மிளா பேகம் விமர்சனத்துக்காக எடுத்துக்கொண்ட புத்தகமும் சோமவல்லியப்பன் அவர்களுடையது. இந்த புத்தகம் இல்லாம சோமவல்லியப்பன் ஷேர் மார்க்கெட்டு, பிசினஸ் டெவலப்மெண்ட், உறவுகள், மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட், அதே மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் மாதிரியான பல புத்தகங்களை எழுதியிருக்காரு. இந்த உலகம் உன் வசம் இந்த புத்தகத்துல சோமவல்லியப்பன் அவர்கள் சொல்ல வர்றது, பேச்சாற்றல் எப்படி இருக்கணும், பேசுறது எப்படி பேசணும், கம்யூனிகேஷன் பில்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த கலையை சொல்லி கொடுக்கிறாரு. நம்ம தினமும் தவறாமல் செய்வது பேசுவது. பிள்ளைகள்கிட்ட, மனைவிட்ட, ஆபீஸ்ல, ஸ்டாஃப் கிட்ட, மேனேஜர் கிட்ட, ஹெச்ஆர்ட்ட, இப்படி நிறைய மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த புத்தகம் சொல்கிறது. இந்த புத்தகத்தினுடைய அட்ட பக்கத்துல ஐயா சோமவல்லியப்பன் அவங்க அழகான முறையில சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன பேசணும், எப்படி பேசணும், எங்க பேசணும், எவ்வளவு பேசணும் அப்படின்ற அந்த நாலேஜ் இல்லைன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எந்த இடத்துல எதை சொல்லணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி எதை சொல்லக்கூடாது அப்படின்னும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரிசர்ச்ச சொல்லி இந்த புத்தகத்தை துவங்குவாரு. ஒரு 3 நாய்க்குட்டிகள் ரிசர்ச்சுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. 3 டீம் கிட்ட 3 நாய்க்குட்டிகளை கொடுத்தாங்க. 3 பாக்ஸ்குள்ள வைக்க சொன்னாங்க. அந்த பாக்ஸ், ஒவ்வொரு பாக்ஸும் தண்ணீருக்காக, காற்றுக்காக, உணவுக்காக பைப்புகள் போடப்பட்டு அழகா இருந்துச்சு. 3 டீம் கிட்ட காமனான ஆர்டர் கொடுக்கப்பட்டுச்சு. நீங்க சரியான நேரத்துல அந்த நாய்க்குட்டிக்கு உணவு கொடுக்கணும், தண்ணீர் கொடுக்கணும், அந்த பாக்ஸை வச்சு மூடிடணும். ரிசர்ச்சோடைய டேட் வரும் பொழுதுதான் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம 3 டீம் கிட்டையும் வேற வேற ஆர்டர்ஸும் கொடுக்கப்பட்டிருச்சு. ஃபர்ஸ்ட் டீம் கிட்ட சொன்னாங்க, நீங்க உணவு தண்ணீர் கொடுக்கறது இல்லாம 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பெட்டியை திறக்கணும், பாக்ஸை திறக்கணும், நாய்க்குட்டியை எடுக்கணும், அழகான முறையில அன்பா அதை கொஞ்சணும், தலைய வருடி விடணும், அன்பை காட்டி பாக்ஸ்ல வச்சு மூடிடணும். செகண்ட் டீம் கிட்ட ஆர்டர் பாஸ் ஆச்சு, நீங்க பாக்ஸை ஓபன் பண்ணணும், அந்த நாயை கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும், அடிக்காம துன்புறுத்தணும், பயமுறுத்தணும், பதட்டத்தை ஏற்படுத்திட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சுட்டு பாக்ஸை மூடிடணும். 3வது டீம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, நமக்கு என்ன ஆர்டர் பாஸ் ஆக போகுதுன்னு சொல்லி. 3வது டீம் கிட்ட ஆர்டர் பாஸ் ஆச்சு, நீங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது, பாக்ஸையே ஓபன் பண்ணக்கூடாது, வெறும் சாப்பாடு தண்ணி மட்டும் கொடுத்துட்டு பாக்ஸ் க்ளோஸ்லயே இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த ரிசர்ச்சருடைய நாட்கள் முடிந்து முதல் டீமை திறக்க சொல்லும் பொழுது அந்த நாய்க்குட்டி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா அந்த டீம் கிட்ட பாஞ்சு தன்னுடைய அன்பை பகிர்ந்துக்குச்சு. 2வது பெட்டியை ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ண உடனே அந்த நாய்க்குட்டி பதட்டத்தோட, பயத்தோட அப்படியே பதுங்கி அந்த டீமை கடிக்க பாஞ்சுது. இப்ப 3வது பாக்ஸ்குள்ள என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அந்த நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லி ஆவலா திறந்து பார்க்கும் பொழுது அந்த நாய்க்குட்டி செத்து இருந்தது. இது நமக்கு தெளிவான விஷயம் தானே. சரி, நாய்க்குட்டியை ரிசர்ச் பண்ணதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயா சோமவல்லியப்பன் அழகா சொல்லுவாங்க, 5 அறிவு உள்ள நாய் இந்த உலகத்துல அன்பா வாழணும்னா, நம்ம அழகா வாழணும்னா அதுகிட்ட நம்ம அன்பு செலுத்தணும். 6 அறிவு உள்ள மனிதர்கள் வளம் பெற்று உலகில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் எல்லா விதமான அன்பும், அரவணைப்பும், பாசமும் நம்ம மனிதர்களுக்கு மத்தியில வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சோமவல்லியப்பன் ஐயா சொல்லுவார். இங்க நம்மள்ட்ட உலகத்துல எல்லா வளமும் இருக்கு, எல்லா ரிசோர்சஸும் இருக்கு, எல்லாம் கிடைச்சிருச்சு, ஏசி இருக்கு, தேவையான எல்லா சாதனமும் இருக்கு, பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு வைங்களேன், அந்த வாழ்வு இனிக்காது அப்படின்னு சொல்லி
நமக்கு ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. அப்ப முதல்ல நம்ம இந்த புக்கின் மூலமாக, புத்தகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக், ஃபர்ஸ்ட் லெசன், நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா பேசணும். நம்முடைய பேச்சு அன்பா இருக்கணும். நம்ம பேசினவன பெரிய மேடை, பெரிய மைக் செட்டு, அன்பான வாழ்க்கால பெருமக்களே அப்படிலாம் இல்லாம நம்ம எல்லாருமே பேச்சாளர்கள். என் மனைவி கிட்ட, என் பிள்ளைகள்கிட்ட, என் பேரண்ட் கிட்ட, என் கூட பிறந்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும்ன்ற நாலேஜ் எனக்கு இருக்கணும். அது இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையில உலகத்தை நம்ம வசப்படுத்த முடியாது. அதே மாதிரி நம்ம பேசுறதும் நமக்கான நாலேஜ் மாதிரி மத்தவங்க பேசுறத புரிஞ்சுக்கிறதும் நமக்கு காலத்தின் அவசியம். மத்தவங்க பேசுறத புரிஞ்சுக்க நம்மளால முடியல அப்படின்னா நம்மளால உலகத்தை நம்ம வசப்படுத்த முடியாது. நமக்கு தெரியும் தானே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவருடைய வாழ்க்கை வரலாறு. இப்ப தெரியும் பாருங்க உங்களுக்கு. தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இந்த பாடலை எழுதியவர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது, யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை எழுதியவர். அதே மாதிரி கைதொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை எழுதியவர். 3வது நாய்க்குட்டி என்ன ஆச்சுன்னா செத்து போயிடுச்சு. நமக்கு தெரியும், அன்பும் அரவணைப்பும் இல்லைன்னா உலகத்துல வாழ முடியாது. இப்ப உலகத்துல வாழ்றதுக்கு அன்பும் அரவணைப்பும் தேவை. 3வது நாய்க்குட்டி இறந்துடுச்சு. 3வது பாக்ஸை திறந்து பார்த்தாங்க, 3வது நாய்க்குட்டி இறந்துடுச்சு. அப்ப நமக்கு ஒருத்தவங்க பேசுறத புரிஞ்சுக்கிற ஆற்றல் வேணும். இப்ப ராமலிங்கம் கவிஞர், நாமக்கல் ராமலிங்கம் கவிஞரை ஏன் சோமலிங்கம் ஐயா கொண்டு வர்றாருன்னா, இவருக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் குழந்தை இல்லை. இவங்க மனைவிக்கு பெரிய வருத்தம். அடிக்கடி வந்து ராமலிங்கம் ஐயாடா சொல்றாங்க, நம்ம நீங்க இன்னொரு திருமணம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி மண்டையில பல் பெரியது இல்ல. இவர் மறுத்துட்டாரு. மறுத்து பார்க்காரு. அந்த அம்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியா சொன்னாரு, நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை, நமக்கு ஏமா குழந்தை இருக்கட்டும், இறைவன் தரம்போது தரட்டும் அப்படின்னாரு. அந்த அம்மா கேட்கிற மாதிரி இல்ல. என் தங்கச்சிய நீங்க திருமணம் செஞ்சீங்க, இன்னும் நிறைய பல் பெரியது இல்ல, சரியான சான்ஸ்ல இது. அப்படி இப்ப யாரும் அப்படி சொல்றது இல்ல. அப்ப ராமலிங்கம் ஐயாவுடைய மனைவி இப்படி சொன்ன உடனே அவரு ஏதோ ஒரு சிந்தனையில இருந்திருப்பாரு போல. அவரு சொன்னாரு, நீ இருக்கும்போது நான் எப்படிமா இன்னொரு திருமணம் முடிக்கிறது? வேற பாசத்துல, அன்புல, அந்த அம்மா மேல உள்ள கேர்ல இன்னொரு திருமணம் முடிச்சா அந்த அம்மா உடஞ்சு போயிடுவாங்கன்ற அந்த கண்ணோட்டத்துல சொன்னாரு. ஆனா அந்த அம்மா தவறா விளங்கிக்கிட்டு, நீ இருக்கும்போது நான் எப்படி இன்னொரு திருமணம் முடிக்கிறதுன்னு சொன்ன அந்த நாள்லயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. சோமலிங்கம் அவங்க சொல்லுவாங்க, சோம வள்ளியப்பன் சொல்லுவாங்க, நம்ம பேசுறது எவ்வளவு முக்கியமோ மற்றவங்க பேசுறத புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி. நமக்கு பேசவும் தெரியணும், மற்றவங்க என்ன சொல்ல வராங்க அதுவும் தெரியணும் அப்படின்னு சொல்லி சோம வள்ளியப்பன் ஐயா சொல்லுவார். தவறாக புரிந்ததால் நிறைய சமூகம் இழந்திருக்கு. 1977வது வருஷம் KLM போயிங் 747 என்ற விமானம் மற்றொரு விமானத்தோடு ரன்வேலையே நேரம் மோதி 583 நபர்கள் இறந்து போனார்கள். எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அவருக்கு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஆர்டர் வந்துச்சு, பைலட்டுக்கு நீங்க வலது பக்கம் திரும்புங்கன்னு சொல்லி. இவர் தவறா விளங்கிக்கிட்டு இடது பக்கம் திரும்பினாரு. 583 நபர்கள் மரணித்து போனார்கள். அதனால பேசுறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். என் வாய்ஸ் கேக்குது இல்ல? வாய்ஸ் கிளியரா இருக்கா? Yes, yes, brother. Continue. Thank you. அதே மாதிரி நம்ம தெளிவா, அன்பா, அழகா பேசணும். மத்தவங்க பேசுறத நம்ம புரிஞ்சுக்கிற ஸ்கில்லும் நமக்கு வேணும். அதே மாதிரி தவறாக எந்த வார்த்தையும் நம்ம புரிஞ்சிக்க கூடாது. அதே மாதிரி யோசிக்காம பேசிட்டோம்னு வைங்களேன். இன்னைக்கு சில பிரபலியங்களை பாக்குறோம், சில விஐபிஸ் பாக்குறோம், யோசிக்காம ஏதாவது பேசிட்டு அப்புறமா வந்து மன்னிப்பு கேட்கிற நிலைமை ஏற்படும். இந்த நிலையும் கூட
நம்ம தவிர்த்துக்கணும். உலகம் நம்ம வசம் வேணும் அப்படின்னா யோசிச்சு நிதானத்தோடு பேசணும். அப்ப இந்த உலகம் உன் வசத்துல உள்ள எல்லா சாப்டருமே பேச்சு கலையை எப்படி வளர்த்துக்கிறது, நம்ம எப்படி பேசுறது, அதுக்குன்னு தனி சப்ஜெக்ட் எல்லாம் இல்ல. மனைவி கிட்ட, பிள்ளைகள்கிட்ட, பெற்றோர்கள்ட்ட ரொம்ப அன்பா நீட்டா பாக்குறவங்கள்ட்ட பேசுறது காலத்தின் அவசியம் அப்படின்னு சொல்லி சோமவல்லியப்பன் ஐயா சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க, வாய் உள்ள பிள்ளை பிழைச்சிக்கும்னு சொல்லி. நான் சொல்லுவேன், பேச்சுள்ள பிள்ளை தான் ஜெயிக்கும் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பேச தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மிகப்பெரிய வெற்றியாளரா ஆயிடுவோம். அடுத்து, கம்யூனிகேஷன் கேப் இல்லாம நம்முடைய பேச்சுக்கள் இருக்கணும். கம்யூனிகேஷன் கேப் ஏற்பட்டா என்ன ஆகும் அப்படின்னா, டிசம்பர் 2025 சென்னை லயோலா காலேஜோடைய 150வது நிறைவு விழா. இந்த நிறைவு விழாவுடைய சீஃப் கெஸ்ட் யாருன்னு நினைக்கிறீங்க? அப்ப இந்திய பிரசிடென்ட் ஆக இருந்த ஐயா ஏபிஜே அப்துல் கலாம், எனக்கு பிடித்த மிகப்பெரிய நல்ல லீடர். இவர் அழைக்கப்பட்டார். நிகழ்ச்சிக்கு தாமதமானது காரணம் சொன்னாங்க அபிஷியல் ஆபீசர். கடலூர்ல வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வரதுனால தாமதம் ஆயிடுது, சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப தாமதமானதுனால கல்லூரியில இருந்து மாணவர்களுக்கும் ஆடியன்ஸுக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, சார் வர தாமதமாகிறதுனால முதல்ல தேசிய கீதமும், இரண்டாவது தமிழ் தாய் வாழ்த்தும், மூணாவது கீதாஞ்சலியில இருந்து ஒரு பாடலும் பாடிட்டு அப்படி வரிசையா 1 by 1 பாடிட்டு நம்ம உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தகவலை ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் பிரசிடென்ட் சொல்லல. அவரு உள்ள வந்தாரு காலேஜுக்குள்ள, மாணவர்கள் ஆரவாரமா அவரை வரவேற்றாங்க. போய் ஸ்டேஜில் உட்கார்ந்தாரு. தேசிய கீதம் பாடப்பட போகுது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்தது, அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. எழுந்து நின்றார். தேசிய கீதம் முடிஞ்சாலும் உட்கார்ந்துட்டாரு. ஸ்டேஜில் உள்ளவங்களோ ஆடியன்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ உட்காரல. ஒன்றும் புரியல. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, தமிழ் தாய் வாழ்த்து பாட போகுதுன்னு சொல்லி தட்டி தடுமாறி எழுந்து நின்றார். தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சது, உட்கார்ந்துட்டாரு. திரும்பவும் யாரும் உட்காரல. பார்த்தாரு, ஒரு விதமான தடுமாற்றம். மூணாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, கீதாஞ்சலி பாடல் பாடப்படுகிறதுன்னு சொல்லி திரும்பவும் எழுந்து நின்றார். திரும்பவும் அமர்ந்தார். விழா முடிந்தது. விழா என்னமும் சக்சஸ் தான். ஆனால் அந்த தடுமாற்றம் பிரசிடென்ட்டுக்கு ஏற்பட்டதுக்கு கம்யூனிகேஷன் கேப் தான் மிக முக்கியமானது. அதனால கம்யூனிகேஷன் கேப் இல்லாம நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சோமவல்லியப்பன் நமக்கு பேசுற கலையில சொல்லி கொடுக்கிறாரு. அதே மாதிரி பிளசிபோ எஃபெக்ட நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்திய மருத்துவர்கள் பயன்படுத்துற பிளசிபோ எஃபெக்ட். பொதுவா இந்திய மருத்துவர்கள் எவ்வளவு பெரிய நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் வந்தாலும், நோயாளிகள் வந்தாலும் 40% மருந்து இல்லாம இவருடைய வார்த்தையாலே குணப்படுத்திடுறாங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. வெளிநாட்டு மருத்துவர்கள் மாதிரி இந்திய மருத்துவர்கள் சடனா அவர் நோயாளிகள்கிட்ட அவருடைய நோயை சொல்லிடுறது இல்லை. பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சோமவல்லியப்பன் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க சுகமாயிடுவீங்க, குணமாயிடும், நீங்க கவலைப்படாதீங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிற வார்த்தையால் நோயாளிகளுக்கு 40% நோய் குணமாயிடுது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. அப்ப நம்ம பிள்ளைகள்கிட்ட, நீ பாஸ் ஆயிடுவாடா, நீ ஜெயிப்படா, நீ நீ ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவன்டா அப்படின்னு சொல்லி பாருங்க. மனைவி கிட்ட அன்பா அரவணைப்பா பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க, நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். உலகம் நம்ம கிட்ட கிடைச்சிருங்க. சோமவல்லியப்பன் அவங்களுக்கு இட்லி கதை நிறைய பிடிக்கும் போல. முந்தா நாள் பேசின சர்விலா சிஸ்டர் ஒரு இட்லி கதை சொன்னாங்க. இதுலயும் ஒரு இட்லி கதை சொல்றாரு. உலகம் முன் வசத்திலையும் சொல்ல வேண்டியதை தெளிவா சொல்லிடணுமா. இந்த சூசகமா சொல்றேன், நாசுக்கா சொல்றேன், மூடலா சொல்றேன் அப்படிலாம் இல்லாம சொல்றத தெளிவா சொல்லிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உலகம் நம்ம வசம் வரணும்னா சொல்றத தெளிவா சொல்லணும். ஒரு கல்யாண பந்தியில ஒருத்தர் பசியோட இட்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் 4 இட்லி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் பசிக்குது. இட்லி வைங்க அப்படின்னு கேட்டா சப்ளையர் இட்லி வச்சிட போறாரு. ஆனா இவரு இட்லி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சூசகமா சொல்ல பார்த்தாரு. சப்ளையர் டேங்க்ஸ் சொல்லி கடந்துட்டாரு. இவரு பசியோட
பந்தயம் மூடினாரு, இலைய மூடினாருன்னு சொல்லி சோமவல்லி ஐயா சொல்றாங்க. அப்ப சொல்றத தெளிவா சொல்லிடணும். அதே மாதிரி ஆடியன்ஸினுடைய மனோநிலை தெரிந்து நம்முடைய கம்யூனிகேஷன் இருக்கணும், நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். இந்தியால பிரபல்யமான ரொம்ப புகழ்பெற்ற ஒரு டிடர்ஜென்ட் பவுடருடைய நிறுவனம் இந்தியாவில பேர் வாங்கினாங்க, இந்தியாவில புகழ் பெற்றாங்க, இந்தியாவில சக்க போர்டு போட்டாங்க. இதே பிரான்ச்ச கொண்டு போய், இதே கம்பெனியை கொண்டு போய் சவுதியில ஓபன் பண்ணலாம்னு சொல்லி ஓபன் பண்ணாங்க. ஆனா அங்க தோத்துட்டாங்க. ஏன்னு சோமவல்லி ஐயா சொல்றாங்க. ஏன் தோத்து போனாங்கன்னா, பொதுவா இந்தியர்கள் நம்ம ஆங்கிலமோ தமிழோ படிக்கும் பொழுது லெஃப்ட்ல இருந்து ரைட் படிப்போம், அவங்க ரைட்ல இருந்து லெஃப்ட் படிப்பாங்க. இங்க ஆடு கொடுத்திருந்தாங்களாம். எப்படின்னா, ஒரு பழைய துணி, அழுக்கு ஒரு ஒரு துணி, டிடர்ஜென்ட் பவுடரை காமிக்கிறாங்க. அந்த பவுடரை ஒரு பக்கெட்ல போட்டு துவைக்கிறாங்க. துவைச்ச பிறகு துணி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அழுக்கு துணிய ஃபர்ஸ்ட் போட்டோல, பவுடர் செகண்ட் போட்டோல, லிக்விட் வச்சுக்கோமே, லிக்விட் செகண்ட் போட்டோல, வாஷிங் பண்றது தேர்ட் போட்டோல, 4வது இமேஜ் வந்து பளிச்சுன்னு ஆயிடுதுன்னு சொல்லி இதே ஆடை கொண்டு போய் துபாயில போட்டவன அவன் பார்த்தான். கிளீனா இருக்கிற துணிய வாஷிங் பண்ணி இந்த லிக்விடால அழுக்காயிடுது அப்படின்னு பார்த்து தோத்து போயிடுச்சுன்னு சொல்லி சோமவல்லி ஐயா சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா, ஆடியன்ஸ் உலகம் நம்ம வசம் வரணும்னு சொன்னா ஆடியன்ஸினுடைய மனோநிலை பார்த்து நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். வார்த்தைகள் அடிச்சு வச்ச பூ மாதிரி இருக்கணும். கொட்டிட்டு அப்படி ஃபாஸ்டா போயிட்டா அதுல எந்த யூஸும் இல்ல அப்படின்னு சொல்லி சோமவல்லி ஐயா சொல்றாங்க. உலகம் நம்ம வசம் வரணும் அப்படின்னா நமக்கு இந்தந்த இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். பேசணும், அழகா பேசணும். அதே மாதிரி பேசுறத புரிஞ்சுக்கணும். ஆடியன்ஸினுடைய தரம் பார்த்து ஆடியன்ஸுக்கு எது தேவையோ அதை பேசணும். என்ன பேசணும், எப்படி பேசணும், எங்க பேசணும், எவ்வளவு பேசணும் அதுவும் தெரியணும். அதே மாதிரி கடைசியா சோமவல்லி ஐயா சொல்லுவாரு, மற்றவங்க பேசுறத நம்ம கேட்கணுமா. இன்னைக்கு இது நம்மள்ட்ட இல்லைல்ல. யார் பேசினாலும் அதுக்கான சொல்யூஷன் சொல்லதான் நம்ம முன்வரமே ஒழிய, பேசுறதை கேட்கறதுக்கு இன்னைக்கு யாருக்கும் நேரம் இல்லை. லிசன் பண்றது இதுக்காக வேண்டிய கனடா மாதிரியான நாடுகள்ல நிறைய சம்பளம் கொடுத்து கூப்பிடுறாங்க ட்ரைனர்ஸ, வெறும் கேட்க மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப கேட்டால் பல நாடுகளில் நிறைய சம்பளம் கிடைக்கிறது. நம்ம மனைவி பேசுறதை நம்ம கேட்க மாட்டோம், குழந்தைகள் என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு புரிய மாட்டேது. இப்படி இல்லாம மத்தவங்க நம்மளும் சரியா பேசணும், மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்ப இதுதான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம். அழகா பேசணும், மத்தவங்க பேசுறத கேட்கணும், கம்யூனிகேஷனுடைய கேப் இல்லாம பேசணும், தவறா புரிஞ்சிக்காம பேசணும், ஆடியன்ஸினுடைய எது தேவையோ ஆடியன்ஸுக்கு அதை பேசணும். இப்படி நம்ம பேச்சுக்களை அழகான முறையில ஆக்கிக்கிட்டா நம்ம வாழ்க்கை உலகம் நம் வசம் கிடைக்கும். அதே மாதிரி எழுத்தும் நம்ம சிந்தனையில் இருக்கிறத அடுத்து, பேச்சுக்கு அடுத்து கம்யூனிகேஷன்ல மிக முக்கியமானது எழுத்து. எழுத்தும் நம்ம சிந்தனையில உள்ளத மத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, மத்தவங்களை அப்படி மாத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்குன்னு சொல்லி சோமவல்லி சொல்லுவாங்க. நம்ம நல்லா பேசுவோம், நல்லதை பேசுவோம், தெளிவா பேசுவோம், தேவையானதை பேசுவோம். எப்பெல்லாம் யாருக்கு எது தேவையோ அதை பேசுவோம். உலகம் நம் வசம் கிடைக்கட்டும். மிக்க வாய்ப்பு கொடுத்த அப்போது என்னுடைய அன்பு ஆசானுக்கும், இதற்காக தினமும் உழைத்துக் கொண்டிருக்கிற NIPR டீமுக்கும், வெளிநாடுகள்ல இருந்து உழைக்கிற சாயித் மாரி பிரதருக்கும், எல்லா நண்பர்களுக்கும், எல்லா கோஆர்டினேட்டருக்கும் மிக 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 நன்றி, வாழ்த்துக்கள். இறைவன் நம் வசமாக உலகத்தை ஆக்கட்டும். வாவ், தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. 5 அறிவு கொண்ட நாய்க்கு இந்த உலகத்துல நல்லா வாழ்றதுக்கு அன்பு வேணும்னா 6 அறிவு கொண்ட மனிதருக்கு அப்போ எவ்வளவு அன்பு தேவைப்படும். அன்பு தானே எல்லாமே. தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் உலகம் உங்கள் வசம் ஆகும்.
சொல்றத தெளிவா சொல்லணும், கேட்கணும். எஸ், நீங்களும் ரொம்ப தெளிவாவே இந்த புக்ல இருக்கிற கான்செப்ட ரொம்ப சிம்பிளா, பிராக்டிக்கலா, நகைச்சுவையோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும், எக்ஸாம்பிள்ஸும் செஷனை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திடுச்சு. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் லேர்னிங் வித் ஆல் ஆஃப் அஸ். ஒன்ஸ் அகைன், லெட்ஸ் அப்ரிஷியேட் அவர் பிரசன்டர் வித் எ பிக் virtual applause. இப்போ நம்ம ஷார்ட் ஃபீட்பேக் செஷனுக்கு போலாமா? யாருக்காவது இன்னைக்கு செஷன்ல உங்க ஃபேவரட் டேக்அவே என்னன்னு ஷேர் பண்ண ஆசை இருந்தா கைலி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யா, முகமது இஸ்மாயில் பிரதர் அன்மியூட் பண்ணிக்கங்க. பிரதர் அன்மியூட் பண்ணிக்கங்க. யா, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சொல்லுங்க ஜி, நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். கடைசியா உங்களை சந்திச்சது வந்து அந்த இடையில ஒரு கிளாஸ் எடுத்தீங்க நம்ம மகரிப்ல, அந்த கிளாஸ்ல தான் உங்களை சந்திச்சேன். சரி சரி, ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஸ்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் கிளாஸ். அந்த புக்கே நாங்க படிச்ச மாதிரியே இருக்கு. நாங்க தேங்க்யூ. நாங்க அந்த இடத்துல இருந்து படிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நாய் கதை சொல்லி இது சொன்னீங்களே, அதுவும் நல்லா இருந்துச்சு. சோமாலி விப்பன் அவரு கதையும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ சார். கடைசியா உங்களை ஹாப்பி மைண்ட் ஹாப்பி லைஃப் அந்த கிளாஸ்ல சந்திச்சேன் உங்களை. ஆ ஆஹ் நல்லா இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷம் ஜி. தோசைங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். தோசைங்க. நெக்ஸ்ட். ஹாப்பி ஈவினிங். உண்மைக்குமே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு இந்த செஷன். நான் வந்து 9:50க்கு மட்டும் தான் ஜாயின் பண்ணேன் நான் செஷனுக்கு. அதுலேயுமே வந்து நீங்கள் ஒரு டாபிக் சொல்லியிருந்தீங்க. இப்போ எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும், இப்போ நமக்கு தெரிஞ்சு பேசணும், இந்த மாதிரி நிறைய விஷயம். உண்மைக்குமே எனக்கு வந்து ஒரு கீ லேர்னிங்கா இருந்துச்சு. குறிப்பிட்ட இந்த செஷன்ல வந்து கீ லேர்னிங்கா கீட்டுக்குவையா நான் எடுத்துக்கொள்றேன் இந்த இருக்கிற இதுல. அதுலயும் வந்து ஒரு ஸ்மால் விஷயம், ஒரு ஷேரிங் ஒன்று பண்ணிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நான் நேத்து மாதிரி ஒருத்தட்ட பேசினது. பட் நான் சொன்ன ஒரு விஷயம் வேற, பட் அவங்க புரிஞ்ச விஷயம் வேற. ஸோ இந்த லெசன்ல நான் எடுத்துக்கொண்ட ஒரு இப்படியா மொழியை நம்ம பேசணும் சொல்றது எப்படியாவது வாசிக்கணும். வாசிச்சா கூட இவ்வளவு ஒரு ஃபிட் இருக்குமானது நல்ல இன்ஸ்பைரிங் இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் கலீல் ரஹ்மான் சார், கைண்ட்லி அன்மியூட். யா, ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர். இதில் இன்னைக்கு இந்த வேர்ல்ட் ஆஃப் யுவர்ஸ் புக்கு ரொம்ப ரிவ்யூ ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த ஷார்ட் பீரியடில் வந்து இவ்வளோ அருமையாக மக்களுக்கு நம்ம என்ன சொல்லணும், நம்ம எப்படி ஒரு ஸ்பீக்கர்னா எப்படி பேசணும், என்ன பேசணுங்கிறத ரொம்ப அருமையாக விளக்கியிருக்குங்க. சரி, இனி வரப்போகிற ஸ்பீக்கர் ஆகட்டும், ரிவ்யூவர் ஆகட்டும், அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ நம்ம நல்ல எண்ணங்கள், தெளிவான இலக்கு, நேர்மறையான அணுகுமுறை இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற முடியுங்கிறத இந்த புத்தகம் மூலமாக அந்த எழுத்தாளர் சொன்ன விதத்தை விட நீங்க சொன்ன விதம் ரொம்ப அழகா மனசுல பதிஞ்சது. சோமவழியப்பன் சொல்றத இல்லையோ, நான் அப்பாஸ் அலிஸ் அவர் சொன்னதை வந்து ரொம்ப மனசுல பதிஞ்சது. இது வந்து எல்லாரும் வாழ்க்கையில கடைபிடிச்சா கண்டிப்பா வந்து நம்ம எந்த பிரச்சனையும் வாழ்க்கையை முன்னேறலாங்கிறத வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ சார். அண்ட் லாஸ்டா
நேம் என்ன தெரியல, ஜியோமின் இருக்கு. கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கோங்க. யா லாஸ்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலானா. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. மௌலானா கயாசுதீன் பேசுறேன். மௌலானா நீங்க இப்ப சொன்ன இதுல ஒரு சின்ன ஒரு இஷ்கால் இருக்குது. அது தெளிவுக்காக வேண்டி மட்டும்தான். இப்ப நம்ம சொல்லுங்க. பேசுறது டைரக்டா பேசணுமா இன்டைரக்டா பேசணுமா? ஏன்னா நீங்க சொன்ன அந்த சோமவல்லியப்பன் ஐயாவுடைய இதுலயே ரெண்டு விதமான முரண் ஒண்ணு நீங்க சொன்னீங்க. சொல்லுங்க சார். அதாவது இந்திய மருத்துவர்கள் எல்லாமே வந்து நேரடியா வந்து நோயாளியை வந்து சந்திச்சு பேசும்போது டைரக்டா எதுவும் சொல்ல மாட்டாங்க ம். அப்படின்னு ஒரு 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 இது சொன்னீங்க. அதே மாதிரியே ஒரு மண்டபத்துல விருந்துல வந்து இட்லியை கேட்காம உங்க இட்லி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாருன்னு இன்டைரக்டா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. இது ஒண்ணுக்கு பின் முரணா இருக்குது. இது எப்படி நம்ம கையாள்றது? தேவையான நேரத்துல டைரக்டா இன்டைரக்டா பேசிக்க வேண்டியது நம்மளுடைய சுச்சுவேஷன் தானே. இல்ல அதான் இப்ப இப்ப வந்து மருத்துவர்கள் வந்து நோயாளி கிட்ட டைரக்டா பேசிட்டாங்கன்னா அது சிரமமா போயிடும். எனக்கு சரி. பசிக்குது, எனக்கு இட்லி வேணும்னு நான் தான் கேட்டாகணும், டைரக்டா தான் கேட்டாகணும். சுச்சுவேஷன் பொறுத்து நம்ம கேட்டுக்க பேசிக்க வேண்டியதா, அவ்வளவுதான். இல்ல இல்ல, இப்ப இந்த ரெண்டு உண்வானுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அது சொல்லவே இல்லை. எந்த இடத்துல எப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. நீங்க நீங்க பேசும்போது புத்தகத்துல உள்ள வாசகத்தை நீங்க சொல்லும்போது ரெண்டு உண்வானுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு தலையங்கமும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. ஆனா அது இந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த இதை சொல்லையே, அதான் கேட்டேன். ஒரு தெளிவுக்காக வேண்டியதான், என்னோட தெளிவுக்காக ஓகே வேண்டியதான் ஓகே கேட்டேன். ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ, சரி. தேங்க்யூ பிரதர். ஓகே, தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். உங்களோட ப்ரெசன்ஸ் அண்ட் இன்டராக்ஷன் தான் இந்த லேர்னிங் ஜேர்னியை இன்னும் மீனிங்ஃபுல்லாக மாற்றுச்சு. ஸோ டுமாரோ மறுபடியும் ஒரு புதிய பார்ட்டிசிபெண்ட், ஒரு புதிய புக், ஒரு புதிய லேர்னிங்கோட சந்திப்போம். அன்டில் தென் கீப் ரீடிங், கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். குட் நைட். தேங்க்யூ.